ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காட்டன் புடவை இருந்தது வீட்டில். அதான் என் பொண்ணுக்கு இன்றைக்கி ஃப்ராக் தைக்க போகிறேன். நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தைக்கிற வீடியோ போடுறேன். லைனிங்கை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு 4 பீஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணிக்கிறேன். 4 பீஸ் வர மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 4 பீஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு நான் ஒரு தோராயமாக தான் மார்க் பண்ணிக்கிறேன். இது என் பொண்ணுக்காக தைக்கிறேன், அதனால் எனக்கு அளவு தெரியும். நீங்கள் யாருக்கு தைக்கணுன்னா நீங்கள் ஒரு இன்ச்சி டேப் எடுத்து அளவு வச்சு பார்த்துக்குங்க. பார்த்து கட் பண்ணுங்கள். நான் அளவு எடுத்து தைக்கிறது எப்படின்னு நான் வீடியோ போடுறேன் இன்ச்சி டேப் வச்சு. இப்போ மார்க் பண்ண எடுத்தால் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது முதல்ல கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கை பக்கம் கட் பண்ணிக்கோங்க. வீட்டில் காட்டன் புடவை இருந்தால் வெயில் டைமில், இப்போ வெயில் டைமாக இருக்குது, அதனால் எடுத்து தைக்கிறேன் நான். அது மாதிரி உங்கள் வீட்டில் காட்டன் புடவை இருந்தால் நீங்களும் தைங்க. இதுக்கு அடுத்து வர வீடியோவில் எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது, தைக்கிறதெல்லாம். இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு கழுத்துக்கு ஏதாவது மாடல் வைக்கணுன்னாலும் நீங்களே வச்சு பார்க்கலாம் கரெக்டாக. அடுத்த வீடியோவில் புடவை எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள்.